மணக்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். காருக்கிட்ட பெட்டில் ஏறி பாரு. நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இறாலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இறாலை போட்டுடலாம். பாக்கையிலே டெம்டிங் ஆகுது. இப்போ இறாலை போட்டதுக்கப்புறம் நல்லா கழுவி விட்டுடலாம். அப்பாவுக்கெல்லாம் வேணாம். அம்மாவுக்கெல்லாம் வேணாம். அம்மாவுக்கு சமைக்கிறது மட்டும்தான் வேலை. அப்பைக்கு கொடுப்போம் கொஞ்சமாக. அப்பை சாப்பிடாது. அப்பை நான்வெஜ் சாப்பிடாத. அது சைவம் மட்டும்தானே, அசைவம் சாப்பிடாத. சாப்பிடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்னைக்கு வந்து கிராமத்து ஸ்டைல்ல வந்து இறால் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுவும் மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி டேஸ்ட்டாக சமைக்க. இறால் குழம்புனாலே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் மண் சட்டியில் வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் விறகு அடுப்பில் வச்சோம்னா எரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? சட்டி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் எரிஞ்சிருக்கு. ஏன்னா எரிச்சிருக்கேன். விறகுனால தெரியாது. இதே கேஸில் நீங்கள்லாம் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஒரு வாரத்துலேயே கேஸ்லாம் காலியாகும். ஆமாம். ஏன்னா அந்த மண் சட்டி வந்து சூடு அவ்வளோ. நிறைய பேர் எதுக்காக வெளியில் வச்சு ஆக்குறோம் அப்படின்னம்னா, உள்ள கேஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் வெளியில் வச்சு ஆக்குங்க அடுப்பில், லொக்கேஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இன்னொன்று வந்து நம்ம செவுத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா கிளியராக சூப்பராக எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது வந்து அது வரைக்கும் குக்கிங் வீடியோலாம் வந்து வெளியில் வச்சு சமைப்போம். இப்போ என்ன கிரேவி செய்ய போறியா? இறால் குழம்பு. இறால் குழம்பு. பாப்பா வாங்கிட்டு வர சொல்லு. பாப்பா வாங்கிட்டு விடியா. இங்கே வா. அங்கே காரில் போய் உட்காந்துக்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துடலாம். நான் எண்ணெய் காயவே இல்லை. ஆனால் சட்டி காஞ்சிச்சு. பாப்பா அங்கே போய் உட்காந்துக்க. பாப்பா உட்காருங்க. போங்க உட்காந்துக்க. சோபா மேலே உட்காந்துக்க. பாருங்க, சோபாவெல்லாம் வைக்க இடம் இல்லாமல் வாசலில் தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான், வீணாக போயிடும். வெயில் அடித்தாலும் வீணாக போயிடும், மழை பெஞ்சாலும் வீணாக போயிடும். நம்ம 2 பீரோ வரும். ஒரு பீரோ பாருங்க. இதுதான் உள்ள இந்த பீரோ, வெளியே கிடக்கு. ஒரு பீரோவில் தூக்கி வெளியில் போட்டாச்சு. அது ஒன்றுத்துக்கும் ஆகாது. அதனால பாத்திரம் இருக்கு உள்ள. இந்த புழங்காத பாத்திரம் இருக்கு இல்லையா? என்னது? என்ன இருக்கு உள்ள? பாத்திரமா? அந்த பீரோ இல்லையா? சரி, ஒரு பாட்டு பாடு. அப்போ ரஞ்சிதமே பாட்டு பாடியா, மல்லிப்பூ பாட்டா? ரஞ்சிதம் பாட்டு பாடு. ரஞ்சிதமே பாடு. பாடினீன்னா அப்பா உனக்கு இப்போ பூம்பர் தருவேன். வெக்கப்படாம பாடு. நீங்க இதெல்லாம் பாக்குறீங்கன்ட்டு அவ பாடுவா. ரஞ்சிதமும் பாடுவா, மல்லிப்பூ வச்சு வாடுதேன்னு பாடுவா. இது என்னது? அப்படியே ஒரு வாசனை வருது, வித்தியாசமான வாசனை. நல்ல நேர சீரை வெண்ணெயும் போட்டு தாளிக்கிறது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் கருவேப்பிலை. வெளியில வெளிச்சத்துல வச்சு எடுக்கணும். எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாரு வீடியோ. நல்லா வெடிச்சிருச்சு. நம்மளுடைய ஒரு கொத்து கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் பெட்டராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் இருந்துச்சு. ஓகே, நம்ம பெரிய வெங்காயமே போட்டுடலாம். வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும். சரி, நீ வதக்குற வரைக்கும் வதக்கு, அப்புறமா பார்ப்போம். வதக்கிட்டு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன நிஷா? வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு, நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம், அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணது போட்டுக்கலாம். கொஞ்சம் சத்தமாக தான் பேசுங்களேன். பேசுகிறேன், வரேன் இருங்க. தக்காளி போட்டாச்சு. அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சில பேர் வந்து இதுலேயே வந்து இறால் குழம்பு எப்படி வைப்பாங்கன்னா, புளி ஊற்றி மீன் குழம்பு புளி குழம்பு எப்படி வைப்போமோ அப்படி வைப்பாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புளிலாம் இல்லாமல் புளி இல்லாமல் டக்குன்னு இறால் குழம்பு. சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க. கறி குழம்பு மாதிரி வைப்பாங்க, மீன் குழம்பு மாதிரி வைப்பாங்க, புளி குழம்பு மாதிரி வைப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கறி குழம்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே இறால் குழம்பு வைக்கிறேன். என்ன கறி குழம்புல வந்து பட்டை கிராம்பு போட்டு தாளிப்போம். இதில் வந்து சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ ஒரு வித்தியாசமான வாசனை, நல்ல கம்மன்னு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வாசனை.
மணக்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வில்லேஜ் ஸ்டைலில் குக்கிங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம், அரைச்சி போடணும், அப்படியே தட்டி போடணும். மணக்கம் நல்லா தட்டி தான் போடணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள், அதுக்கப்புறமேட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். கரண்டியே பிடிக்க முடியல. கரண்டியை ஏன் அப்படியே சட்டிக்குள்ளேயே வைப்பாங்க? இங்கே பாரு பாப்பா, உன் கரிச்சிப்பா அம்மா கரித்துனியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. லைட்டாக சுட்டுச்சேன்னு பிடிச்சா அதுக்குள்ளேயும் போட்டு விட்டுருவீங்களே. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அங்கிட்டு காருக்கிட்ட பெட்டில் ஏறி பாரு. நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இறாலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இறாலை போட்டுடலாம். பாக்கையிலே டெம்டிங் ஆகுது. இப்போ இறாலை போட்டதுக்கப்புறம் நல்லா கழுவி விட்டுடலாம். நல்லா உடஞ்சிடாம கழுவி விட்டுருவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா சமையல்? நல்லா தான் இருக்கும். ஒரு ஆள் சமைச்சிட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். சமைக்கிறதுக்குலாம் இருக்கும். ஏய், சமைக்கிறதெல்லாம் ஒரு கலை நிஷா. அதெல்லாம் ரசித்து செய்யணும். அப்போ தான் சாப்பிட்றவங்களுக்கு ஒட்டும். இல்லைன்னா ஒட்டாதா? இது ஒட்டி எங்களுக்கு ஒட்டாவும் போச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வரட்டும். வற்றி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இறால் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னடி அரை செம்பு கூட ஊற்றல தண்ணி போதுமா? அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் அது வேந்துடும். அவ்வளோதான். இனிமேல் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ 2 பேருக்கு தாங்க இந்த சாப்பாடு. தியாவுக்கும் தர்ணேஸுக்கும். அப்பாவுக்கா? அப்பாவுக்கெல்லாம் வேணாம். அம்மாவுக்கெல்லாம் வேணாம். அம்மாவுக்கு சமைக்கிறது மட்டும்தான் வேலை. அப்பைக்கு கொடுப்போம் கொஞ்சமாக. அப்பை சாப்பிடாது. அப்பை நான்வெஜ் சாப்பிடாத, அது சைவம் மட்டும் தானே, அசைவம் சாப்பிடாத. சாப்பிடாது. பாப்பாவுக்கும் தர்ணேஸுக்கும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான். இறால் கிரேவி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் குக்கிங் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறால் கிரேவியை ஒரு தடவை திறந்து காமி. ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்கணும். இப்போ தான் நுர கட்டுது. ஓகே, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே யாருக்கெல்லாம் இறால் கிரேவி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா முரட்டு இறால். ஓகே பாய். பாய். இங்கே பார்த்து சொல்கிறீ. பாய்.